Hi students, next chapter 5 2-dimensional analytical geometry 2 ல exercise 5.5 ல 8, 9, 5.33 பார்க்கலாம். Assume that water is issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground. Describes a parabolic path. The vertex of the parabolic path is at the end of the pipe at a position 2.5 meter below the line of the pipe. The flow of water has curved outward 3 meter beyond the vertical line through the end of the pipe. How far beyond the vertical line will the water strike the ground? தரை மட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலை குத்துக்கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது எனில் குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க. அதாவது இப்போ கிரவுண்டு ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கடாமா, அதுலேருந்து 7.5 மீட்டரில் ஒரு பைப் லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்போ லைன் தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நீர் வரும் இல்லையா, அந்த நீர் வர இடம்தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா. கிரவுண்டு தரை இருக்கு இல்லையா, அது 7 ஹரிசாண்டல் பைப் தரைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட, அப்போ தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட இன்னொரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். அது 7.5 மீட்டர் உயரத்தில் தான் அந்த பைப்பு இருக்குது. ஸோ அந்த லைன் தான் இந்த பைப்பு. அந்த புரியுதுங்களா? 7.5 மீட்டர். The vertex of the parabolic path is at the end of the pipe. The above ground describes the parabolic path அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பரவளையமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் பைப்பு இருக்குது. அதுலேருந்து நீர் வருது இல்லையா, தண்ணீர் வருது இல்லையா, அதை தான் அதை விழுகிற பாத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரவளைய வடிவில் இருக்குது. ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் பரவளையம் போட்டுட்டேன். கோ போட்டாச்சு. மேலும் இந்த பரவளையத்தின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. vertex of the parabolic path is at the end of the pipe. vertex வந்து இந்த end of the pipe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இந்த பைப்பை தான் vertex அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட வாயில் நீர் வர இடம் இருக்கு இல்லையா, அதுதான் vertex அப்படின்னு சொல்லியாச்சு, முனை அப்படின்னு சொல்லிட்டோம். at a position 2.5 meter below the line of the pipe. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே. ஸோ அந்த பைப்பில் இருந்து 2.5 மீட்டர் கீழே, பிலோனா கீழே the line of the pipe, the flow of the water curved outward 3 meter beyond the vertical line. கிடைமட்டம் நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலை குத்தி கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3 மீட்டர் தள்ளி அந்த நீரோட பாய்ச்சல் விழுகுது. அதாவது பைப் லைன் வந்து 7.5 மீட்டரு. அந்த 7.5 மீட்டரில் 2.5 மீட்டர் பிலோவில் அந்த நீரோட பாய்ச்சல் இருக்கு இல்லையா, நீர் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த பாயிண்ட்டு நமக்கு தெரியுது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 3, ஒய் ஆக்சிஸ் வந்து 2.5. இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டுங்கிறனால ஒய்யை வந்து நான் நெகட்டிவில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டவுன்வேர்ட் பராபலா. ஓகேவா? இப்போ அந்த நீரானது எங்கே வந்து விழுகும்? தரையில் வந்து விழுகுது இல்லையா. ஹவு ஃபார் பியாண்ட் த வெர்டிக்கல் லைன் வில் த வாட்டர் ஸ்ட்ரிக் த கிரவுண்டு கேட்டிருக்காங்க. சரியா? குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளோ தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீர் வந்து விழுகிற இடத்தோட அந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வரோம். அதை x1 வச்சுக்கிறோம். நமக்கு டோட்டல் ஹைட்டு தெரியும், அந்த 7.5. ஒய் என்னன்னு தெரியும்.
அது ஃபோர்த் குவாட்ரண்ட்னால நெகட்டிவில் எடுத்துக்கிறோம். ஸோ x1, -7.5. சரியா? இது இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன் பாருங்கள். அதுதான் வெர்டெக்ஸ், அந்த பைப்போட அது வந்து 0,0. ஸோ இதுதான் இந்த டவுன்வர்ட் பராபோலா. இது வந்து 7.5 மீட்டர். அதுலேருந்து 2.5ல் நீர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல 3, -2.5 போட்டாச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, இதுலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும். அதை வந்து x1 எடுத்துக்கிறேன். ஸோ x1, டோட்டல் வந்து 7.5. அது நெகட்டிவில், ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த x1 என்னன்னு பார்க்குறோம். தரையை தொடும் நீரானது தரையை எவ்வளோ மீட்டரில் தொடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பராபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். பரவளையம் கீழ் நோக்கியே திறப்புடையது. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 0,0 தான். டவுன்வர்ட் அப்படின்னா என்ன ஃபார்முலா? x² = -4ay. x² = -4ay. ஸோ அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு தெரிஞ்ச பாயிண்ட் என்ன? 3, -2.5 இருக்கு இல்லையா? இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 3, -2.5. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. தேர்ஃபோர் we get என்னன்னு பார்க்குறோம். சரியா? ஸோ எக்ஸுங்கிறது 3, ஒய்ங்கிறது -2.5. ஸோ 3² = -4a இன்ட்டு ஒய்யோட வேல்யூ -2.5. ஸோ மைனஸும் கேன்சல் ஆகிடும் நமக்கு, ஏன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 9 = 4a இன்ட்டு 2.5ன்னு போட்டுக்கோங்க. அந்த 2.5 வந்து நமக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நமக்கு அது டிவிஷனாக மாறிடும். ஸோ 9/2.5 = 4a. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் 4a in equation 1. Therefore we get என்ன வரும்? x² = minus into 4a யோட வேல்யூ 9/2.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ x² = மைனஸ் போட்டுட்டு 4a யோட வேல்யூ 9/2.5 இன்ட்டு y. ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த தெரியாத பாயிண்ட்டை கொண்டு போய் போடுறோம். x1, -7.5 substituting in equation 2. Therefore we get xங்கிறது இப்போ x1 இருக்குது, yங்கிறது -7.5 இருக்குது. ஸோ x1² = -9/2.5 இன்ட்டு -7.5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ x1² = 9/25. ஸோ 9 × 7.5 / 2.5. ஒரு டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 9 × 75/25. 25 3s are 75 இல்லையா? அப்போ 9 × 3 அப்படின்னு இருக்குது. x1² = 9 × 3ன்னு இருக்குது. ஸோ x = 9ஓட ஸ்கொயர் ரூட்டு 3ன்னு தெரியும். 3க்கு √3 அப்படின்னு போட்டுறேன், ஏன்னா 3க்கு நம்ம எடுக்க முடியாது. ஸோ x1 = 3√3 மீட்டர் அப்படின்னு போட்டுறேன். ஓகேவா? therefore the water struck the ground 3√3 meter. Ground at a distance of 3√3 meter. The water struck the ground at a distance of 3√3 meter. 3√3 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் 3√3 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும். ஓகேவா? அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height
of 4 meter when it is 6 meter away from the point of projection. Finally, it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. ஒரு ராக்கெட் வெடியானது find the angle of projection. ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. அதன் உச்ச உயரம் 4 மீட்டரை எட்டும்போது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரம் 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது எனில் புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் காண்க. புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் காண்க. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் தான் இப்போ ராக்கெட் வச்சுருக்கோம் நம்ம, சரிங்களா? அது கிரவுண்டு, சரிங்களா? ஸோ ராக்கெட் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நம்ம ராக்கெட்டை விடுறோம். விடும் பொழுது அது என்ன பண்ணுது, அப்படியே மேலே போகும் இல்லையா? மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 6 மீட்டர் தள்ளி அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 அப்படின்னு ரீச் ஆகுது. அதாவது ராக்கெட் இருக்குல்லையே அந்த பாயிண்டில் இருந்து 6 மீட்டர் தள்ளி. லைட்டிங் எ ராக்கெட் கிராக்கர் இட் கெட்ஸ் ப்ரொஜெக்டட் இன் எ parabolic path and reaches a maximum height 4 meter when it's 6 meter away from the point of projection. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 6 மீட்டரில் அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து 4. ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. ஏன்னா மேலே போய்ட்டு திரும்ப வந்துடும். அதன் உச்ச உயரம் 4 மீட்டரை எட்டும் போது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரம் 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. ஹரிசாண்டல். இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்து அடைகிறது. திரும்ப மேக்ஸிமம் ஹைட்டு போயிட்டு ரிட்டன் திரும்ப வந்து எங்கே வருதுன்னா 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுப்பா. ஸோ அதிலேருந்து வந்து அடைகிறது 12 மீட்டர்னால் அப்போ ரெண்டும் 6ன்னு வந்திருக்கும் சென்டர்லேருந்து. ஓகேவா? ஸோ 6 + 6 வந்து 12 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டு பாருங்கள் நமக்கு. அது எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது, இதுதான் வெர்டெக்ஸ் 0,0. அதுதான் நம்மளோட எக்ஸ் பாயிண்ட்டு. இது வந்து இப்போ 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 4, பட் -4 ஏன்னா 4th குவாட்ரண்ட்டு. சரியா? ஸோ டவுன்வேர்டு பரபலா, கீழ் நோக்கிய திறப்புடையது. அப்போ அவனோட ஈக்குவேஷன் என்ன? x² = -4ay தானே. இந்த பரபலை இஸ் ஓப்பன் டவுன்வேர்டு. பரவளையம் கீழ் நோக்கிய திறப்புடையது. therefore equation of parabola x² = -4ay. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1 பண்ணுறோம். 6, -4 இருக்குல்லடா, இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1. தேர்ஃபோர் we get எக்ஸோட வேல்யூ வந்து 6, ஒய்யோட வேல்யூ வந்து -4. ஸோ 6² = -4a இன்ட்டு ஒய்யோட வேல்யூ -4. ஸோ 36 ஆர் 6² அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுதுன்னா 4a × 4ன்னு வருமா? நம்ம 4aன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது 36, அது 4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிவைடில் மாற்றியாச்சு. ஈக்குவல் டு 4a. 9 4s are 36. ஸோ 4a = 9 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1, therefore we get x² = -4aயோட வேல்யூ வந்து 9. அப்போ x² = -9y அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? x² = -9y. அதே ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம்.
இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எரி கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x -9 அப்படியே இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. ஸோ இதில் வந்து dy/dx என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ 2x/-9 ஈக்குவல் டு dy/dx. ஸோ dy/dx இஸ் ஈக்குவல் டு -2x/9 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ ராக்கெட் இருக்கிற இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3rd குவாட்ரண்ட்டு. சரிங்களா, அங்கே தானே ராக்கெட் போடுறோம். அப்போ அந்த இடத்துல தானே நம்ம வந்து இந்த ராக்கெட்டுக்கும் அந்த கேர்வுக்கும் உள்ள இது தானே டீட்டா, அதை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து 3rd குவாட்ரண்ட்னால எக்ஸ் ஒய் ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ -6 -4 அப்படின்னு போடுறோம். ஸோ அது எக்ஸு வந்து -6, ஒய் வந்து -4. இதை வந்து நம்ம dy/dxயில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் செய்கிறோம். -2 × -6/9. எக்ஸ் மட்டும் தான் இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 3 2s are 6, 3 3s are 9. மைனஸும் மைனஸும் கட் ஆகிடும். ஸோ 2 2s are 4. ஸோ 4/3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ஸ்லோப்புனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அதை ஸ்லோப்புன்னு எடுத்துக்கலாம்டாமா. சரியா, ஸ்லோப்புன்னு சொல்லி அப்படி கொடுத்துருப்பா. ஸோ dy/dxங்கிறது எம்மோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ dy/dxோட ஆன்சர் வந்து 4/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. சாய்வு அப்படின்னா dy/dx வேல்யூவை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். dy/dxன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது சாய்வு, ஸ்லோப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப்பை நம்ம வந்து m அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ m is equal to dy/dx is equal to 4/3. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலா, m is equal to tan θன்னு. அப்போ எம்மோட வேல்யூ வந்து நம்ம 4/3 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்போ tan θ equal to 4/3 அப்படின்னா θ is equal to tan inverse of 4/3 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா, tan θ is equal to 4/3னா θ is equal to tan inverse of 4/3. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எரி கோணம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 4aயோட வேல்யூ 9. ஸோ அது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட்டிங் செய்கிறோம். ஸோ x² ஈக்குவல் டு -9y கிடச்சிச்சு. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறேன். ஸோ 2x is equal to -9 × dy/dx. ஸோ அதில் வந்து dy/dx is equal to -2x/9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு அந்த டீட்டா இருக்குது. அங்கே என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd குவாட்ரண்ட்டுங்கிறனால எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 4. ஸோ -6, -4 அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம இந்த dy/dxயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸுக்கு ஒய்க்கு. ஸோ எக்ஸுக்கு வந்து -6ன்னு கொடுத்தாச்சு, ஒய் டேர்ம் இல்லை. ஸோ 3 2s are 6, 3 3s are 9. மைனஸு கேன்சல் ஆகிடுது. ஸோ 2 2s are 4. ஸோ 4/3. dy/dxங்கிறது 4/3. dy/dxனால் அது ஸ்லோப்பு. ஸ்லோப்பை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், எம்னு. எம்மோட ஃபார்முலா tan θ. ஸோ tan θ ஈக்குவல் டு 4/3னா θ is equal to tan inverse of 4/3. therefore ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எரி கோணம் வந்து θ is equal to tan inverse of 4/3. ஓகேவா, அடுத்தது எக்ஸாம்பிள் 5.32 அப்படின்னு இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. தமிழ் மீடியத்தில் எக்ஸாம்பிள் 5.33 இருக்குது. A concrete bridge is designed as a parabolic arch. The road over bridge is 40 meter long and the maximum height of the arch is 15 meter. Write the equation of the parabolic arch. ஒரு கான்கிரீட் பாலம் பரவளைய வடிவில் உள்ளது. சாலையின் மேல் உள்ள பாலத்தின் நீளம் 40 மீட்டர் மற்றும் அதன் அதிகபட்ச உயரம் 15 மீட்டர் எனில் அந்த பரவளைய வளைவின் சமன்பாடு காண்க. பரவல ஆர்ச், பரவளைய பாலம் அப்படின்னா அது டவுன்வர்ட் பொசிஷனில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு டவுன்வர்டில் அந்த கர்வ் வரைஞ்சிப்போம். சரிங்களா, வெர்டெக்ஸ் வந்து 0,0. ஸோ வெர்டெக்ஸ் வந்து 0 0வாக இருக்குது, டவுன்வர்டாக இருக்குது. அப்போ அவனோட ஈக்குவேஷன் வந்து x² is equal to -4ay. ஓகேவா, பாலத்தின் நீளம் 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோடு ஓவர் பிரிட்ஜ் இஸ் 40 மீட்டர் லாங். ஸோ அது வந்து 40 மீட்டர் அப்படின்னா நம்ம 20 பிரிச்சுக்கலாம். ஓகேவா, அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டு ஆஃப் த ஆர்ச் இஸ் 15 மீட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். பாலத்தின் அதிகபட்ச உயரம் 15 மீட்டர்.
ஸோ அது 15 மீட்டர் அப்படின்னு போட்டாச்சு. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்னடாமா 20, ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. ஸோ 20, -15 வருமா? எக்ஸ் வந்து 20, ஒய் வந்து 15. ஸோ 20, -15. ஸோ டவுன்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் பராபோலா வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு -4ay. The equation 1. So 20, -15 substituting in equation 1. அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம substituting in equation 1, therefore we get x ஓட வேல்யூ 20, y ஓட வேல்யூ -15. So 20 squared is equal to -4a into y ஓட வேல்யூ -15. So 20 into 20 வச்சுக்கலாம். இது வந்து மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ 20 into 20, இந்த 15 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால டிவைடில் போட்டுடலாம். ஸோ 20 into 20 divided by 15 equal to 4a. ஸோ substituting 4a in equation 1, ஸோ x squared is equal to மைனஸ் இருக்குது போட்டாச்சு. 4a ஓட வேல்யூ தான் 20 into 20 divided by 15 into y இருக்குது. இது 5 4s are 20, 5 3s are 15 அப்படின்னு கேன்சல் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கா. இன்னொரு பாயிண்ட் இருந்தால் கூட எதாவது பண்ணலாம். பாயிண்ட் எதுவும் கேட்கல. அதனால் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது -20 into 4 வந்து -80y/3. therefore x squared is equal to -80y/3. இந்த 3 வந்து கிராஸ் அவுட் ஆச்சுன்னா 3x squared is equal to -80y. therefore அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பரவளையத்தின் சமன்பாடு 3x squared -80y அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் மிஸ் ஏதாவது மாற்றணுன்னா மாற்ற முடியும். நானும் என்னை மாற்றிக்கலாம் இல்லையா? ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.